தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோ, அருள்நதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. வார்த்தை வழியிலே வாழச் சொல்வதும், வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும், இந்த பலி இறையின் பலி இணை இல்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணை இல்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும், நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும், இந்த பலி இறையின் பலி இணை இல்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணை இல்லாத பலிதான். இறைவனே தம்மையே, இறைவனே தம்மையே மனிதருக்களிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 3வது ஞாயிறை சிறப்பு செய்கிறோம். நான் ஃபாதர் ஏற்கனவே கடந்த வாரம் சொன்னேன், ஆண்டவருடைய மாட்சியானது நம்மை சுற்றி வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த மாட்சியை பார்க்கின்ற நாம் நம்முடைய வாழ்வை அந்த மாட்சிக்கு ஏற்ப ஒப்பு கொடுத்து உருமாற்றம் அடைய செய்ய வேண்டும். அதன் நோக்கம்தான் வார்த்தை மனுவுரு எடுத்தது. வார்த்தையான இறைவன் மனுவுரு எடுத்ததன் நோக்கம் எதற்காக என்றால், அவருடைய மாட்சி நம்முடைய வாழ்விலே ஒளிர வேண்டும் என்பதற்காக. ஏதோ சும்மா கேட்டுட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக அல்ல. அன்புக்குரியவர்களே, இந்த வாரம் கூட அப்பேற்பட்ட ஆண்டவருடைய மாட்சி அவருடைய வார்த்தையின் வழியாக நம் உள்ளத்திலே என்றும் தங்கியிருந்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இந்த திருப்பலியை நாம் தகுதியோடு ஒப்பு கொடுக்க நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமும் ஆன இந்த தண்ணீரின் வழியாக மக்கள் நாங்கள் புனிதமடைய வேண்டுமென திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள வேண்டுமென உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது புனித நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வரவும்
உமது மீட்பை இடையராது பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென இறைவாக்கின் எலிசை வழியாக கற்பித்தீரே. இந்த உப்பை பரிவன்போடு ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீமையின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம்முடைய தூய ஆவியானவர் எங்களுக்குள் உயிராயிருந்து எங்களை என்றும் என்றும் காத்து இறைவாக்குக்கேற்ப வாழ்ந்திட ஆற்றல் வழங்குவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தலை வணங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து அவருடைய வார்த்தையின் தெய்வீக ஆற்றலால் நமது உள்ளங்களை நிரப்பி அவருடைய கட்டளைகளை நமது இதயத்தில் எழுதி புதிய வாழ்வுக்கு, அன்றாடம் இறைவனை நம் வாழ்வில் கண்டுகொள்ளக்கூடிய வாழ்வுக்கு நம் ஒவ்வொருவரையும் நம் குடும்பங்களையும் அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு ஆட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
மன்றாடுவோமாக. என்றென்றும் பேரிரக்கம் நிறைந்த இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கேற்ப இன்று நெறிப்படுத்தியருளும். இவ்வாறு உமது அன்பு திருமகனின் திருப்பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் அனுதினமும் ஆற்றிட, உமது திருமகனின் திருப்பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் அனுதினமும் ஆற்றிட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8. இறை வார்த்தைகள் 2 முதல் 4, 5 முதல் 6, 8, 10. இறைவா, உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே பேசும், உம் அடியேன் நான் கேட்கின்றேன். இறைவாக்கியர் நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8. இறை வார்த்தைகள் 2 முதல் 4, 5 முதல் 6, 8 முதல் 10. அந்நாட்களில் 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர் பெண்டீர் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உள்ள சிறுவர்கள் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வாளகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டிரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உள்ள சிறுவரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூறு வல்லரான எஸ்ராவோ இதற்காக செயல்பட்ட மரமேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூறை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆனால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுநரான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொளுத்தவற்றை ஒன்று இனிய திராட்சை ரசத்தையும் குடியுங்கள் எனவும் தயார் செய்தவர்களுக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். உன்னை என்று அழைத்ததும் நாமே, உரிய பெயரை வைத்ததும் நாமே, உன்னை அன்று மீட்டதும் நாமே, உனது துணையாயிருப்பதும் நாமே. ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். நிறை உண்மைக்கு சாட்சி சொல்லவும், நோயிற்றோரை குணமாக்கவும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். தீநடுவே நீ நடந்தாலும், ஆழ்கடலை தான் கடந்தாலும், அருகிலே ஆமிருக்கின்றோ, அழைத்து உன்னை வழி நடத்துகின்றோ. ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 12, இறை வார்த்தைகள் 12 30 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 12, இறை வார்த்தைகள் 12 30 முடிய. சகோதர சகோதரிகளே, உடல் ஒன்றே, உறுப்புக்கள் பல. உடலின் உறுப்புக்கள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியை பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நான் கையல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததல்ல என்றாகி விடுமா? நான் கண்ணல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகி விடுமா? முழு உடலும் கண்ணாயிருந்தால் கேட்பது எப்படி? முழு உடலும் காதாயிருந்தால் முகர்வது எப்படி? உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விரும்பியவாறே உடலில் அமைத்தார். அவை யாவும் ஒரே உறுப்பாய் இருந்ததால் உடல் என ஒன்று இருக்குமா? எனவேதான் பல உறுப்புகளை உடையதாய் இருந்தாலும் உடல் ஒன்றே. கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றோ தலை காலை பார்த்து நீங்கள் எனக்கு தேவையில்லை என்றோ சொல்ல முடியாது. மாறாக உடலில் மிக வலுவற்றவனாய் தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையானதாய் இருக்கின்றன.
உடலில் மதிப்பு குறைவான உறுப்புகள் என நமக்கு தோன்றுவற்றுக்கே நாம் மிகுந்த மதிப்பு கொடுக்கின்றோம். நம் மறைவான உறுப்புகளே மிகுந்த மதிப்பு பெறுகின்றன. மறைந்திராத நம் உறுப்புகளுக்கு அது தேவையில்லை. மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தே கடவுள் உடலை ஒன்றித்து உருவாக்கினார். உடலில் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளில் மீது ஒரேவித கவலை கொள்ள வேண்டும் என்றே இப்படி செய்தார். ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும், இரண்டாவது இறைவாக்கினர்களையும், மூன்றாவது போதகர்களையும், பின்னர் வல்ல செயல் செய்பவர்களையும், அதன் பின் பிணிதீர்க்கும் அருள்கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமை ஏற்று நடத்துபவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார். எல்லாருமே திருத்தூதர்களா? எல்லாருமே இறைவாக்கினர்களா? எல்லாருமே போதகர்களா? எல்லாருமே வல்ல செயல் செய்பவர்களா? இல்லை. எல்லாருமே பிணிதீர்க்கும் அருள்கொடையை பெற்றவர்களா? எல்லாருமே பரவச பேச்சு பேசுகிறவர்களா? எல்லாருமே விளக்கம் அளிப்பவர்களா? இல்லையே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவாக்குகள் 1-4, மேலும் அதிகாரம் 4, இறைவாக்குகள் 14-21 வரை. மாண்புமிகு தெயோபில் அவர்களே, நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர். தொடக்க முதல் நேரில் கண்டும் இறை வார்த்தையை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர். அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலமென கண்டேன். அலகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லோரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார்.
இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 3வது ஞாயிறை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பொது காலத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நான் போன வாரம் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதாவது ஆண்டவருடைய மாட்சிமையின் பேரொளி நம்மை சுற்றி ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். அந்த பேரொளியை, அந்த மாட்சியை பார்த்து நாம் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக உலகிலே சென்று வாழ வேண்டும். அதற்காகத்தான் அந்த மாட்சியானது ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மாட்சி எப்படி ஒளிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரக்கூடிய வாரங்களில் எல்லாம் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். இன்னொன்று என்னன்னா, கத்தோலிக்க திருச்சபையில் நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வார வாரம் நம்முடைய இயல்புகளை, ஊனியல்புகளை நாம் உருமாற்றுவது அப்படிங்கிற ஒரு திட்டம், ஒரு பிளான், அதை கொடுப்பது தான் இந்த ஆண்டின் பொதுக்காலம். ஆண்டின் பொதுக்காலத்தில் எத்தனை ஞாயிறு இருக்கு? எத்தனை ஞாயிறு இருக்கு? அப்படி போடு. எத்தனை? 6ஆம் 34 இருக்கு. ஏன் 34 வாரம் தெரியுமா? கிறிஸ்து அரச பெருவிழா வருது பாருங்க, அப்பதான் முடியும். நவம்பர் மாசம்தான் முடியும். இடையில தவக்காலம் அப்படி இப்படின்னு வரும். ஆனால் இந்த பொதுக்காலம் எங்கே போய் முடியும் அப்படின்னா கிறிஸ்து அரசர் பெருவிழாவோட தான் முடியும். ஏன் 34 வாரம்? 34 வாரம் கொடுத்து நீ ஆண்டவருடைய வாக்கு கேட்டு நீ ஆண்டவருடைய பிள்ளையாக அவரை போலவே நீ மாற வேண்டும் என்று சொல்லுவதற்காகத்தான். பாருங்க, கத்தோலிக்க திருச்சபையை தேடி வரக்கூடியவர்கள் சாதாரணமாக போக முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல பாடம், ஒரு பிளான் இருக்குது, ஒரு திட்டம் இருக்கு. பாருங்க எப்படி. அப்போ இந்த வார்த்தைகளை கேட்கும்போது, இந்த வார்த்தைகளால், ஆண்டவருடைய வார்த்தைகளால் ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் கடைசி வசனம் என்ன வசனம்? நீங்கள் கேட்கின்ற இந்த வாக்கு, நீங்கள் கேட்கின்ற தேவனுடைய வாக்கு இன்று நிறைவேறிற்று. எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் கேட்கின்ற இந்த வாக்கு. எல்லாரும் வாயத்திறந்து தயவுசெய்து சொல்லுங்களேன், தயவுசெய்து சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க போகும்போது ஒரு ஆசீர்வாதத்தோடு போவீங்க. நீங்கள் கேட்ட இந்த வாக்கு இன்று நிறைவேறிற்று அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எப்படி நிறைவேறும்?
பார்த்தீங்கன்னா முதல் வாசகத்தை படித்தோம்ல, நெகேமியாவினுடைய வாசகத்தை. நான் ஃபாதர் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. அதாவது அதை நெகேமியா வாசிக்கிறார். மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க எல்லா மக்களும். அப்போ நெகேமியா ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறார். அப்போ என்ன நடக்குது பாருங்க, இங்கே பாருங்க. அதாவது உரக்க வாசித்தார். எப்படி சொல்றார் பாருங்க, நெகேமியா எழுதி வச்சிருக்கார். உரக்க வாசித்தார் நம்பர் 1. 2வது, எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். எல்லா மக்களும், வார்த்தையை பாருங்க, எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். அதுக்கு அடுத்து பாருங்க, அதாவது 5வது வசனத்துல, எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். நான் ஃபாதர் இங்க வாசிக்கிறேன், நீங்க எல்லாருமே பார்க்குறீங்க. அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பெரியவர்களுக்கு தெரியும், இந்த ஆலயம் இருக்கும், ஆலயத்தில் இப்படி மேலே ஒரு பகுதி தனியாக கட்டியிருக்கும், அதில் ஏறி நின்று தான் சாமியார் வந்து பிரசங்கம் வைப்பார். இன்றைக்கும் போனீங்கன்னா பழைய பேராலயங்களில் திருத்தலங்களில் இருக்கும். அப்படி கேரளா பக்கம்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. சவேரியா திருத்தலத்துக்கு போகிறோம்ல, கோவாக்கு அங்கே இருக்குது. இப்படி ஒரு பெரிய இப்படி பிரசங்க மேடை இருக்கும், அதுக்குள்ளே போய் தான் பிரசங்கம் பண்ணுவார். திருப்பலி வைக்கும்போது இங்கே வந்துடுவார். எதுக்கு அப்படின்னா, இந்த பாருங்க, எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். அடுத்த வசனத்தை பாருங்க, திருநூலை திறந்த போது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். நம்ம ஆண்டோடைய வாக்கை வாசிக்கும் போது எந்திரிச்சு நிற்கிறோம் பாருங்க. அந்த கட்டளைகள்லாம் இங்கே நெகேமியா புத்தகத்திலிருந்து வந்ததுதான், சும்மா இல்ல. நெகேமியா யூத கலாச்சாரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதை கொடுத்திருக்காருன்னு பார்த்து அதையெல்லாம் நமக்கு திருச்சபை சொல்லுகிறது. அதான் எந்திரிச்சு நிற்கிறோம் நம்ம. அதுக்கடுத்து பாருங்களேன், எல்லா மக்களும் வாசித்த பிறகு கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பாடுகிறார்கள். அது மட்டும் இல்ல, ஆமேன் ஆமேன் என்று சொல்லுவது மட்டுமல்ல, அந்த வார்த்தையை கேட்ட பிறகு பணிந்து முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள் போட்டிருக்கு பாருங்க. அவர்கள் கேட்டது என்னது? ஆண்டவருடைய வாக்கு. அப்பதான் ஆனா ஆண்டவரை தொழுதார்கள். நாமும் கூட ஒவ்வொருத்தரும் இங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, இங்க கேட்கிறோம் பாருங்க, வாசிக்கும் பொழுது கேட்குறீங்க பாருங்க, நீங்க ஆண்டவரை தரிசனம் பண்ணுகிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்திலே வந்து குடியிருக்கிறார். உங்கள் காதுகளின் வழியாக அவர் உங்களுடைய முழு இருப்பையும் உங்கள் உடலையும் ஆட்கொள்கிறார். அதனால் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குகிறார்கள். இதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னு பிறந்த குழந்தையை பார்க்க போவாங்க பாருங்க. இந்த வார்த்தை எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு இன்னொரு இடத்துல அப்படின்னா, பிறந்த குழந்தையை பார்க்க போவாங்க பாருங்க, அந்த குழந்தையை நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குவார்கள். இங்க பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அதே மாதிரியான செயலை செய்கிறார்கள் பாருங்களேன். இது மட்டுமல்ல, அடுத்து பாருங்க, இந்த வாசிச்சுக்கிட்டு முடிக்கிறார் பாருங்க. அப்போ இந்த மக்கள் சொல்றாங்க பாருங்க, 9வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். இங்க யாருக்காவது அந்த ஒரு அனுபவம் வருதா? கேட்டு பாருங்க, நினைச்சு பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு சில நேரங்களில் நீங்க அழுதுட்டு போறீங்களா? ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றார்னா, நீங்கள் கேட்ட இந்த வார்த்தை இன்று நிறைவேறிற்று. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கேட்ட இந்த வார்த்தை இன்று நிறைவேறிற்று, உங்களில் நிறைவேறிற்று. ரொம்ப முக்கியமானது அன்புக்குரியவர்களே. அதாவது நான் ஃபாதர், இந்த இறை வார்த்தை எந்த அளவுக்கு நம்ம கடவுள் வார்த்தை மனுவுருவானார்னு சொல்றோம் பாருங்களேன். வார்த்தை மனுவுருவானார் அப்படின்னு சொல்றதுடைய ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? மொழிபெயர்ப்ப இன்னும் நல்ல ஆழமா மொழிபெயர்க்கணும் அப்படின்னா, வார்த்தை சதையானார்னு மொழிபெயர்க்கணும். வார்த்தை சதையானார்னு மொழிபெயர்க்கணும். என்ன அதாவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படின்னா, வார்த்தை சதையானார்னு இருக்கு பாருங்க. ஆண்டவருடைய அந்த வார்த்தை சதையானார் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, அது அந்த கன்னி தாயினுடைய தேவமாதாவினுடைய உதரத்தில் தானே வார்த்தை சதையானார். அப்போ என்ன அப்படின்னா, இந்த
விவிலியத்தில் படித்து பார்த்தீங்க அப்படின்னா லூக்கா நற்செய்தியில் 2:19 2:51 பார்த்தீங்கன்னா இந்த கன்னிப்பெண் என்ன செய்கிறார் என்றால் தனக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை தன் கருப்பையிலே வாங்கி அதை அப்படியே அவருடைய சதையின் வழியாக அப்படியே ஒரு குழந்தையாக கொடுக்கிறார். அப்போ இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன தெரியுமா, ஆண்டவருடைய வார்த்தை நாம கேட்கும் பொழுது ஃபாதர் ஜேம்ஸ் இங்க இருக்கும்போது சொல்லுவார், C.A. ஜேம்ஸ் சொல்லுவார் அடிக்கடி, அதாவது ஒரு உருவகத்தை சொல்லுவார், நானும் அவரும் பேசும்பொழுது தான் சொல்லுவார். என்னன்னா, இந்த வார்த்தையை கேட்குறோம் பாருங்க, அது ஒரு கோழி முட்டை அடை வைக்கிறோம் பாருங்க, எத்தனை நாள் அடகாக்குது? எத்தனை நாள்னா 21 நாள் அடகாக்குது பாருங்க. சொல்லுவார், கோழி முட்டையை அடகாக்குற மாதிரி அந்த வார்த்தையை நம்ம வாங்குறோம் பாருங்களேன், அதை அடகாக்கணுமா. மாதாவுக்குள் நடந்தது அதுதான். ஆண்டவருடைய அந்த சொல்லப்பட்டிருக்க வார்த்தை என்ன தெரியுமா, அவங்க கேட்ட வார்த்தையை அவர்கள் அப்படியே வைத்திருந்தார்கள். அந்த வார்த்தையை அடகாக்கணும் பாருங்க. அடகாத்தா தான், அடகாக்கல் அப்படின்னா ஒண்ணுமே நடக்காது. நேற்று இன்றும் அந்தோணிராட்சி மாறாம அப்படியே இருப்பான். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க கேட்ட இந்த வாக்கு உங்களில் நிறைவேறுகிறது. ரொம்ப அவசியமானது. நான் அடிக்கடி சிந்திச்சு பார்ப்பேன். தாவீது ராஜா இருக்கிறார் பாருங்களேன், இயேசு ஆண்டவர் எப்படி சொல்றோம், தாவீதின் குமாரனே அப்படின்னு தான் இந்த நாட்கள்ல சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனா தாவீதுடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்களேன், அவன் யூத சமூகத்துல ராஜாக்கள் செய்யக்கூடாத பாவத்தை எல்லாம் செஞ்சான், கொலை செஞ்சான். அதுவும் கொலை எப்படி செஞ்சான் தெரியுமா, தன்னுடைய ஊனியல்பை திருப்திப்படுத்துறதுக்காக, தன்னுடைய இந்த அற்ப சதையை பூர்த்தி செய்த விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக, தன்னுடைய படையிலே படைத்தலைவனாக இருந்து பிரமாணிக்கத்தோடும் அர்ப்பணத்தோடும் தேசத்திற்காக தன்னுடைய எஜமானனுக்காக உழைத்தான் பாருங்க. அவனுடைய மனைவியை தன் மனைவியாக்கினான். அந்த காம பசியை தீர்ப்பதற்காக கொலை செய்தான் அவனை. பொய் சொன்னான், ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செஞ்சான், கணக்கெடுப்பு செய்தான். ஆண்டவர் வேணாம்னு சொன்னார், அவன் செஞ்சான். இப்படிப்பட்ட ஒரு அரசன் இயேசுவுக்கு தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு வந்திருக்கிறான் பாருங்க. என்னைக்காவது எப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? என்ன காரணமா இருக்கும்? எப்படி இந்த தாவீது 10 கட்டளையே அத்தனையும் நொறுக்குனான், டக்கு 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 டக்குன்னு. திருப்பாடல் 131 படிச்சு பார்த்தீங்க, 139 நம்ம கடைசி வசனத்தை படிங்க, ரெண்டு வார்த்தை. 139 கடைசி 2 வசனத்தை படிங்க. இறைவா நீர் என் உள்ளத்தை, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, 2 காதையும் நல்லா திறந்து வைங்க. இறைவா நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும், என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும். உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனா என்று பாருங்க. பாருங்களேன், எவ்வளவு ஒரு அபிஷேகம் கடந்து வந்திருக்கு பாருங்களேன். தாவீதுக்குள்ள பாவம் செஞ்சான், துணிஞ்சு பாவம் செஞ்சான். ஆனா ஒரு கட்டத்தில் அவன் என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டான் பாருங்க. கேட்ட போது அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்திருக்கு. என்ன வைராக்கியம்? ஐயோ நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், நான் ஆண்டவர் எனக்கு இவ்வளவு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தார், சாதாரணமா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த எனக்கு இவ்வளவு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தார் பாரு, நான் அந்த பிரமாணிக்கத்தை இழந்திருக்கிறேன், அவருடைய வார்த்தையை கேட்ட போது நான் தவறான பாதையில சென்றிருக்கிறேன் அப்படின்னு உணர்ந்திருக்கிறான் ஒரு கட்டத்துல.
அதனால அவன் என்ன சொன்னான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இன்றைக்கு நான் அந்த பழைய பாவமான பாதையில நான் நடக்கிறான்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை நீங்க சோதனைக்கு உள்ளாக்குங்கிறான். ஆனா நம்ம கூட இன்றைக்கு என்ன வேண்டுறோம், ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி, என்னை சோதனைக்கு உட்படுத்திடாதீங்கன்னு வேண்டுறோமா இல்லையா? என்னை சோதனைக்கு, ஆமாவா இல்லையா? என்ன இப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க, என்னை சோதனைக்கு உள்ளாக்காதீங்க அப்படின்னு வேண்டுறோமா இல்லையா? ஆனா தாவீது என்ன சொல்றான் பாருங்க, நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், முன்னாடியே ஐயோ ஆண்டவரே நான் போதுமான அளவு நான் சோதனைக்கு ஆளாயிட்டேன், என்னை விட்டுருங்க, என்னை காப்பாத்துங்கன்னு தான் டெய்லி வேண்டுறோம். ஆனா தாவீது என்ன சொல்றான் பாருங்க, ஆண்டவரே, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஆண்டவரே இன்றைக்கு நான் விபச்சாரம் செய்வேனா அப்படின்னு நீங்க என்னை சோதனைப்படுத்துங்க அப்படிங்கிறான். இன்றைக்கு நான் கொலை செய்வேனா, அடுத்தவனுடைய பொருளை கவர்ந்துருவேனா அப்படின்னு நீங்க என்னை சோதனைக்கு உள்ளாக்குங்கப்பாங்கிறான். அப்ப எப்படி பாருங்க, எப்படி ஒரு அபிஷேகம், இது எதனால வந்தது, ஆண்டவருடைய அபிஷேகம் நிறைந்த வார்த்தையினால் வந்தது. இன்னும் நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பாடல்ல 119வது திருப்பாடல்ல 11வது இறைவார்த்தையில தாவீது சொல்றான், என்ன சொல்றான், உமக்கு எதிராதவாறு நான் பாவம் செய்யாதவாறு உம் வாக்கை என் இதயத்தில் இருத்தி உள்ளேன். உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு தேவனே உம்முடைய வாக்கை என் இதயத்தில் இருத்தி உள்ளேன் என்று சொல்லுகிறார். பாருங்க அபிஷேகம் எப்படி கடந்து வரும். எரேமியா இறைவாக்கினர் கூட சொல்றாரு, 20வது அதிகாரத்துல 9வது வசனத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா, ஆண்டவரே உம் வாக்கை நான் என்னுடைய எலும்புகளுக்குள் அடைத்து வைத்து சோர்ந்து போய்விட்டேன், அது நெருப்பு போல என் இதயத்திலே பற்றி எரிகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க முடியாது. நீங்க பாருங்க, ஆண்டவர் எம்மாவுஸ்க்கு போற பாதையில் அந்த சீடர்களோட நடந்து போனார் பாருங்க, அவருடைய உள்ளம் பற்றி எரிந்தது வார்த்தையை கேட்க 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 கேட்க. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஃபாதர் ரொம்ப நேரம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. அதனால யோசிச்சு பாருங்க, நீங்க இங்கேருந்து போகும் பொழுது இந்த கதவு கிட்ட போய் கேளுங்க, ஒரு சிலர்கிட்ட இன்னைக்கு என்ன ஃபாதர் பைபிள் படிச்சாரு, அங்க என்னமோ படிச்சாரு. ஏன் வீடுகளில் அபிஷேகம் தங்க மாட்டுது, ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை காண முடியல? ஆண்டவர் நம்மளோட சுத்தி சூழ்ந்து திரிவார், பாதையெல்லாம் வருவார். உங்களை எதிர்கொண்டு வாழ்த்தினார்னு போட்டிருக்கல, உங்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார்னு போட்டிருக்கல. ஏன் அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்கல? எனக்கு கிடைக்குது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையிலே வார்த்தை சதையாக மாற வேண்டும். இந்த உடல்ல ஓடுது பாருங்க உங்க ரத்தம், உங்க ரத்தத்தில் அந்த வார்த்தை ஓடணும். அந்த அந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடல் 4வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் சொல்றார் பாருங்க, என் எலும்பையும் அதன் மூட்டையும், எலும்பு மூட்டு இங்க இருக்கு பாருங்க, இந்த ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, இந்த எலும்பு மூட்டு இந்த இதுக்குள்ளதான் மஜ்ஜை இருக்கும், இங்க மஜ்ஜை இருக்கும், இங்க மஜ்ஜை இருக்கும், இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் மஜ்ஜை இருக்கும் மஞ்சள் கலர்ல. அந்த மஜ்ஜை எல்லாம் இந்த ஆண்டவருடைய வாக்கு அப்படியே வந்து தங்கி இருக்கிறதுன்னு சொல்றார். அதனாலதான் இனி ஒரு வாழ்வு எனக்கு இருந்துச்சுன்னா அது இயேசு அப்படிங்கிறார், வேறு ஒரு வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறார். அந்த மாதிரி ஒரு அபிஷேகம், அந்த மாதிரி வாக்கு சதையாக வேண்டும், வாக்கு சதையாக வேண்டும். ஒருவேளை வாக்கு சதையாச்சுன்னு வைங்களேன், நீங்க திருமணமாகி ஒரு குழந்தைய உங்க கருவிலே சுமக்குறீங்கன்னு வைங்களேன், நீங்க வாக்கு சதையாகிறதுக்கு அனுமதிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? யார் சொல்லுவா இதுக்கு பதில்? இதோட முடிப்போம். ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? என்ன பிள்ளையை பெற்ற மகராசியை தான் பதில் சொல்லணும். வளர்ச்சி அடையும். என்ன வளர்ச்சி அடையும்?
அந்த வார்த்தை அந்த குழந்தையிலே அப்படியே வளர்ந்து கொண்டே வரும். அந்த குழந்தையும் அபிஷேகம் பெற்ற குழந்தையாக வளரும். நீங்களும் அபிஷேகம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். உங்கள் உதரத்திலே வளர்கின்ற குழந்தையும் அபிஷேகம் பெற்ற குழந்தையாகவே வளர்ந்து கொண்டே வரும். அன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தையை கேட்பது மிகவும் எளிது. வாசிக்கும்போது கூட வாசிக்கிறதுலே தெரியும் நம்ம யாருடைய வார்த்தையை வாசிக்கிறோம். வாசிக்கிறது உங்கள் வீட்டில் நேரம் கிடைக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையோடு நேரம் செலவழிங்க. ஆண்டவருடைய வார்த்தையோடு நேரம் செலவழிங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் சுமந்தீங்க அப்படின்னா உங்கள் உதிரத்தில், உங்கள் மனதில், உங்கள் இதயத்தில் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்தீங்கன்னா ஆண்டவர் நெருக்கடியான நேரங்களில், சோதனை காலங்களில், துன்ப நேரங்களில், நோய்வாய்ப்பட்டு நீங்கள் படுக்கின்ற நேரங்களில் ஆண்டவர் உங்களை தாங்குவார். ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் உங்களை வெட்கமடைய விடாது. உங்கள் முகம் சோர்ந்து போக விடாது. உங்கள் குடும்பங்களிலே வறுமை தலைதூக்க ஆண்டவர் விடமாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். ஏனென்றால் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்காக உங்கள் இதயத்தை கொடுத்திருக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்வை கொடுத்திருக்கிறீர்கள், உங்களுடைய எண்ணங்களை கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின் திட்டங்களாக மாறி இருக்கிறது அல்லவா? பிள்ளைகளே, இன்று புறப்பட்டு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை கருத்தறியுங்கள். அவர் உங்களுக்கு எல்லாமுமாக இருப்பார். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரியில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்தவர்களே, நாம் கேட்ட ஆண்டவருடைய வாக்கு நம்மிலே இன்று இப்பொழுது நிறைவேறும்படிக்கு தேவனிடத்திலே நாம் உரிமையோடு மன்றாடுவோம். நலம் தரும் யூபிலி ஆண்டை கொண்டாடும் திரு அவை
ஆண்டவரின் மகிழ்வே நமது வலிமை என்கிற நெகேமியாவின் சொல்படி நடந்து ஆண்டவரை மகிழ்விக்கும் ஒரு வாழ்வை மேற்கொள்ளவும் திருத்தந்தை, ஆயர் பெருமக்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் ஆகிய அனைவரையுமே இறை வழியில் உறுதியுடன் பயணிக்கவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல என தொடங்கும் 2ஆம் வாசகத்தின் பொருளை உணர்ந்தவர்களாய் நாட்டின் குடியரசு தினத்தை கொண்டாடும் நாம் அனைவரும் மொழி, இன, மத பேதமின்றி ஒருதாய் மக்களாய் வாழ்ந்திடவும் அரசியல் தலைவர்களும் குடிமக்களும் மக்களால் மக்களுக்காகவே செயல்படுவதுதான் உண்மையான குடியரசு என்று உணர்ந்து வாழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்க நாசரேத்து தொழுகை கூடத்தில் தோன்றிய இயேசு இன்றும் நம் மத்தியில் தங்கி எளியோருக்கு நற்செய்தியும், பிணியுற்றோருக்கு உடல் நலமும், சிறைப்பட்டோருக்கு உரிமை வாழ்வும் வழங்க வல்லவர் என்கிற நம்பிக்கையும் எதிர்நோக்கும் நம்மில் நிறைந்திடவும் இத்தகு நலம் தரும் நற்செய்தி பணிகளை ஆற்றும் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது என்கிற திருப்பாடல் வரிகளை தியான பாடலாக ஜெபித்ததோடு நில்லாமல் இங்கே கூடியுள்ள நாம் அனைவரும் ஆண்டவரை பற்றி அச்சம் தூயது என்பதை உணர்ந்தவர்களாய், என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும் என்கிற விதத்தில் வாழ்க்கையை நகர்த்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஒப்புக் கொடுப்போம். அன்பார்ந்தவர்களே, வார்த்தை மனு உருத்தரித்திருக்கிறார். உங்களுடைய இதயத்திலே, உங்களுடைய மனதிலே வார்த்தை மனு உருத்தரித்திருக்கிறார். அதை பெற்றெடுப்பதற்கான வல்லமையை கேட்போம். ஆண்டவரே, இந்த கேட்ட வார்த்தை எங்களுக்குள் இன்று மீட்பு அனுபவமாய் நிறைவேற கிருபை செய்வீராக. விண்ணக வல்லமை இப்பொழுது பிள்ளைகள் மீது இறங்குவதாக. படிப்படியாக உம்முடைய சீடர்களாக எங்களை உருமாற்றுகிறீரே. இந்த பொதுக்காலம் முழுவதும் சீடத்துவத்திற்கான பயிற்சியை கொடுத்து எங்களை வாழ்விக்கிறீரே, நன்றி சொல்லுகிறோம். அப்பா தந்தையே, இந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை எங்களை பாவத்தின் சூழ்நிலைகளிலிருந்து பிரித்தெடுக்க உதவி செய்வீராக. பிள்ளைகள் இந்த வார்த்தையினால் மனமாற்றம் அடைவோமாக. இந்த ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள் இருந்து நான் பாவம் செய்யாதவாறு என்னை தடுத்தாட்கொள்கிறது என்ற அனுபவத்திற்கு கடந்து செல்வோமாக. கேட்பதோடு மட்டுமல்ல ஆண்டவரே, எங்கள் எலும்பையும் மூட்டையும் அதன் மஜ்ஜையும் ஊடுருவி பாயக்கூடிய அளவுக்கு ஒரு பேராற்றல் இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியின் வழியாக எங்களுக்கு கிடைப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இதோ வருகின்றேன்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆட்சிக்காகவும் சேர்ந்து ஜெபிப்போம். நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை இரக்கத்துடன் ஏற்றருள உம்மை மன்றாடுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு அனுதினமும் பயன்பட நீர் உமது விண்ணக அருளை நிறைவாக பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்தும் பாவத்தின் பிடியிலிருந்தும் எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வு புது வாழ்வு எங்களுக்கு உண்டு என திருவுளமானார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை அனுப்பி இக்காணிக்கைகளையும் எங்களையும் தூய்மையாக்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இந்த கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவளை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை உம்முடைய தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென, தூய்மையாக்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இறைவா, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லூர்து ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர் அனைவரையும், இங்கு கூடி வந்திருக்கிற மக்களையும் உமது அன்பில் உமது வார்த்தையில் நிறைவு பெறச் செய்தருளும். தெய்வமே, உயிர் தெழுவோம் என்ற நம்பிக்கையோடு இறந்து போனேன் சகோதர சகோதரிகளையும், எங்கள் குடும்பங்களிலே மரணமடைந்தவர்களையும், ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் அன்னையாகிய புனிதம் நிறைந்த கன்னிமரியால், அவருடைய நேச கணவரான புனித சூசேப்பர், புனித அந்தோனியார், தந்தை பாத்ரே பியோ, குழந்தை இயேசுவின் தரிசம்மாள் மற்றும் இந்த உலகத்திலே எமக்கு உகந்தவராய் வாழ்ந்தாகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். சேர்ந்து பாடுவோம். ஆமென். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை நாம் கேட்ட பிறகு நம் உள்ளத்திலே தங்குவதே ஒரு பெரிய ஒரு கொடை, ஒரு கிருபை. ஆண்டவரத்தில் கேட்கணும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் கேட்குறேன் பாருங்க, அது என் மனதிலும் என் இதயத்திலும் தங்கும்படிக்கு நீ இரக்கமாயிரும்னு கேட்கணும். ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நான் என் வார்த்தையை தூவுவேன், சாத்தான் வந்து அதை எடுத்துகிட்டு போய் ஒன்று வீணாகி போகிற மாதிரி முள்ளை கொண்டாந்து விதைப்பான். முள்ளு, உலக ஆசை, அதீத கவலை, செல்வ மாயை, செல்வம்
பெருத்து இருக்கணும், இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு அதிகமாக என் வீட்டில் செல்வம் இருக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவார்த்தைக்கு உங்கள் இதயத்தில் இறைவார்த்தையை நீங்கள் பெற்றெடுக்க முடியாத அளவுக்கு சாத்தான் உங்களை நெருக்கிறான்னு அர்த்தம். இதை நான் சொல்லலை, ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார். மார்க் நற்செய்தியில் 3வது அதிகாரத்தில் போய் படித்து பாருங்க, அங்கே இருக்குது. யார்கிட்டையாவது அதீத ஆசை இருக்குது, கண்ட ஆசை, எதை பார்த்தாலும் அந்த அம்மா அந்த மஞ்சள் கலர் சேலை உடுத்திருக்கா, இன்னைக்கு போய் நான் அந்த மஞ்சள் கலர் சேலையை வாங்கணும், அப்படிலாம் ஆசை வந்துக்கிட்டே இருக்கா. இறை வார்த்தையை நீ உள்ளத்தில் இல்லைன்னு அர்த்தம், இடமே இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் தப்பாக தெரியுதுல, இதெல்லாம் சாத்தானுடைய வேலை தான், சூழ்ச்சி. இதெல்லாம் போக்குறதுக்கு நமக்கு ஆண்டவருடைய வல்லமை தேவை. இங்கே கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார் உங்களுக்கு. சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்துள்ளோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், ஊனியல்புக்குரிய போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தந்து யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ உதவி செய்வீராக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் புதிய வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசுவின் வருகையும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. நாங்கள் உம்மீது கொண்ட நம்பிக்கையை கண்ணோக்கி உலகம் தர முடியாத அமைதியை, இறை வார்த்தையை கேட்டு கருத்தரிக்கக்கூடிய விண்ணக பேராற்றலை, புனித ஆற்றலை எங்களுக்கு தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, வார்த்தையாய் இருந்த தேவன் சதையாய் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம் ஒவ்வொருவரின் பாவங்களை போக்குகின்றவர், புதிய இயல்பை தரக்கூடியவர். சதையாலான ஒரு இதயத்தை, அந்த இதயத்தின் மீது தன் கட்டளைகளை எழுதி வைத்து நம்மை அனுதினமும் அவர் மக்களாய் வாழ உதவி செய்யக்கூடியவர். அதற்காகவே நம்மை தேடி வருகிறார். இந்த தெய்வத்தின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், எந்த உடல் உள்ள ஆன்மா அனைத்துமே குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் நம்மை காத்து புது வாழ்வை தருவனவாக.
என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் இதமிருந்து வழி நடத்துமே. இன்பம் பெருகும் போது அதை பகிர்ந்து கொள்ளவா, துன்பம் வரும் போது நீ தோள் கொடுக்கவா, இனிமை பொங்கும் போது இணைந்து மகிழவா, இன்னல் அணுகும் போது கை கொடுக்கவா, அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா, அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா, என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் இதமிருந்து வழி நடத்துமே. சோதனையின் போது சொந்தமாகவா, வேதனையின் போது தாங்கிக் கொள்ளவா, பாவம் செய்யும் போது தடுத்து நிறுத்தவா, பயந்து ஒழியும் போது பாதுகாக்கவா, அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழி, அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா, என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. ஆண்டவரை அணுகிச் செல்லுங்கள், அவரது ஒளியை பெறுவீர்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் எல்லாம் வல்ல இறைவா, இன்று எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிர் அளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடைகளை முன்னிட்டு என்றும் நாங்கள் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட ஆண்டவரின் வாக்கை நிறைவுறச் செய்ய சென்று வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவன்